அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புதன்கிழமைங்க. பிள்ளைங்க இந்த நோன்பு வச்சுட்டு 2 டேஸா ஹாஃப் டே தான் ஸ்கூல் போயிருக்காங்க. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால ஃபுல் டே ஸ்கூல் வச்சுருந்தாங்க. கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இட்லி தோசை மாவுமே தீந்துருச்சு. ஊற வச்சுருந்தேன். காலையிலே அரைச்சி வச்சுட்டா தான் நைட்டுக்காகுமேங்கிறதுக்காக வந்ததுமே அதையுமே அரைச்சி வச்சுட்டேன். இது அன்றைக்கி நைட் எடுத்த வீடியோஸ் தாங்க. கொஞ்சம் காய் பாலெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வரும்போதே வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் வேலை சீக்கிரமாக நடக்கும். பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. அண்ட் காலிஃப்ளவருமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதனால் பாதி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்லிக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருந்தேன். நம்ம காலையில் அரைச்சி வச்சிருந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சு நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு. சூப்பராக முறுமுறுன்னு கிறிஸ்பியாக தோசை வந்திருக்கு. இந்த மாதிரி தோசைன்னா தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்காகவே தான் மெயினாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அண்ட் பாசிப்பயிறு குழம்பு 2 நேரத்துக்கு சேர்த்தே வந்து வச்சுட்டு சஹருக்கும் நைட்டுக்குமே சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிளாக் டீமே எல்லோரும் போட்டு குடிச்சதுக்கப்புறமா மசாலாமே வந்து காலிஃப்ளவரில் பிரட்டி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் சஹருக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்குமே வந்து அரிசி ஊற வச்சுட்டு எப்படி பார்த்தாலும் 12 மணி ஆயிடுது. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.